Hi guys, welcome back to my YouTube channel. நான் தான் உங்கள் அஷ்யம் பெரட். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ பார்த்தீங்கன்னா ஒரு வயர்லெஸ் பவர் பேங்க் தான். பட் இது வந்து முன்ன போட்டதை விட இது கொஞ்சம் பெட்டரான பவர் பேங்க். இப்போ நார்மலாக கன்வென்ஷனல் பவர் பேங்க் பார்த்தீங்கன்னா இவ்வளோ சைஸில் இருக்கும். இது பார்த்தீங்கன்னா லைட்டாக வெடிச்சு போச்சு. ஸோ இவ்வளோ பெருசாக இருக்கும். 20,000 mAh கெப்பாசிட்டி. இப்போ நம்ம பார்க்க போகிற பவர் பேங்க் பார்த்தீங்கன்னா இதுவும் 20,000 mAh தான். பட் சைஸ் பார்த்தீங்கன்னா சின்னதாக இருக்கும். ஸோ இப்போ வர ஆண்ட்ராய்ட்லையும் சரி iOSலையும் சரி நம்மளோட வயர்லெஸ் பார்த்தீங்கன்னா 25 வாட்ஸுக்கு சப்போர்ட் பண்ணுது. நம்ம சாம்சங் S26 அல்ட்ராலையும் சரி ஐஃபோன்லேயும் சரி. ஸோ அதுக்கேற்ற சப்போர்ட்டடாக வந்து C2 வயர்லெஸ் சார்ஜிங் பவர் பேங்க் தான் வாங்கியிருக்கோம். சைஸும் பார்த்தீங்கன்னா சின்னதாக தான் இருக்கும். நம்ம ஃபோனோட பாதி சைஸ் தான் இருக்கும். பட் இது 20,000 கெப்பாசிட்டி mAh இது. ஸோ இதை பற்றி தான் நம்ம இன்றைக்கி வீடியோ பார்க்க போகிறோம். ஸோ இந்த டெக்னாலஜியும் அப்புறமா நீங்கள் பார்த்தீங்கன்னா பழைய டெக்னாலஜி இது ரெண்டுத்தில் எது பெஸ்ட்டுன்னு சொல்லி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ப்ளஸ் இது வந்து அன்பாக்ஸ் பண்ணிவிட்டு இதோட டிஸ்அட்வான்டேஜ் அட்வான்டேஜ் எல்லாமே உங்களுக்கு நான் சொல்கிறேன். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். Kick rocks, I'ma stack bricks up, build what I want to make. Yeah, I'ma do it my way. Yeah, I'ma do it my way. இப்போ பார்த்தீங்கன்னா கைஸ் இது ஆம்பிரியன் பிராண்டோட பவர் பேங்க் தான் இது. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா இப்போ ரீசெண்டாக நம்ம ஐஃபோன்ஸில் கலர்ஸ்லாம் லான்ச் பண்ணாங்க பார்த்தீங்களா, காஸ்மிக் ஆரேஞ்சும் சில்வர்லேயும் அப்புறமா டீப் பர்பிளில். ஸோ அதே கலர்ஸில் தான் இந்த பவர் பேங்க்ஸ்லாம் அவைலபிளில் இருக்குது. ஸோ என் ஃபோன் பார்த்தீங்கன்னா நான் யூஸ் பண்ணுற 17 Pro Max. ஸோ இந்த பார்த்தீங்கன்னா காஸ்மிக் ஆரேஞ்ச். ஸோ காஸ்மிக் ஆரேஞ்ச் கலரில் தான் இந்த பவர் பேங்க் நான் வாங்கியிருக்கேன். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா 25 வாட்ஸ் வயர்லெஸ் சார்ஜிங்கு, 20,000 mAh உள்ள பவர் பேங்க் இது. மேக்ஸெஃப் சப்போர்ட்டும் இருக்குது. ஓகே காஷ், நடுவில் சின்ன டிஸ்டர்பன்ஸ் ஆகிடுச்சு. ஸோ அதனால் வீடியோ கண்டினியூ பண்ணலாம். ஸோ இது பார்த்தீங்கன்னா வயர்லெஸ்ஸாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு 25 வாட்ஸ் வந்து உங்களுக்கு வந்து சப்ளை பண்ணணும். நம்மளோட எல்லாம் சொன்ன மாதிரி நம்மளோட இப்போ வர ஃபோன்ஸ்லாம் சப்போர்ட் பார்த்தீங்கன்னா 25 வாட்ஸ் வயர்லெஸ். ஸோ வயர்டு பார்த்தீங்கன்னா 35 வாட்ஸ் வரைக்கும் நம்ம சப்போர்ட் பண்ணோம். ஸோ வாங்க வளவலன்னு பேசாமல் பிரித்து எப்படி இருக்குன்னு பார்த்துருவோம். ஸோ பேக்கேஜிங்லாம் பார்த்தீங்கன்னா பக்காவாக இருக்குது. அண்ட் அந்த வழக்கம் போல் அந்த ஆண்ட்ராய்ட் ஃபோன்ஸ்க்கு வந்து ரிங்கு கொடுத்துருப்பாங்களே அதெல்லாம் கூட இதில் கொடுத்துருக்காங்க. மேக்ஸேஃப் சப்போர்ட் இல்லாத ஆண்ட்ராய்ட் ஃபோன்ஸ்க்கெலாம் பார்த்தீங்கன்னா இந்த ரிங் ஒட்டிட்டு நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைனா நீங்கள் ஒயர்டாக யூஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா ஒயர் தனியாக இதுக்கு நம்ம கேரி பண்ணணும்னு அவசியமே கிடையாது. ஸோ இதில் புதுசாக பார்க்குறேன் பவர் பேங்க்கில் ஸ்டிக்கர்ஸ்லாம் வேறு கொடுத்துருக்காங்க, புதுசாக இருக்குது. ஸோ டப்பா தூக்கி விசிறி அடிப்போம், நம்மளுக்கு தேவையில்லை. ஓகே கைஸ், இதான் நம்மளோட C2 மேலே போட்டிருக்கோம் பாருங்கள் 25 வாட்ஸ்ன்னு சொல்லிட்டு. இதான் நம்மளோட பவர் பேங்க். இது 20,000 mAh. ஆனால் நம்புவீங்களா இவ்வளோ சின்னதாக அழகாக இது பார்த்தீங்கன்னா அது கேரி பண்ணுறதுக்கான லூப் மாதிரி கொடுத்துருக்காங்க. ஆக்சுவலாக அது பார்த்தீங்கன்னா நம்மளோட சார்ஜிங் கேபிள். ஸோ எடுத்திங்கன்னா நம்மளோட டைப் சி சார்ஜிங் கேபிள் இதிலே வந்தது. இது பார்த்திங்கன்னா 35 வாட்ஸ் வந்து நம்மளுக்கு ப்ரொடியூஸ் பண்ணோம். அண்டு நீங்கள் தேவையில்லை, நீங்கள் மேக்ஃபேக்ஸ் தான் வச்சுக்க போகிறீங்க, மேக்ஸேஃப் தான். ஸோ பார்த்தீங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி ஒரு கவர் நான் வச்சுருக்கேன். இது பார்த்தீங்கன்னா சாம்சங் S23 அல்ட்ரா. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா 15 வாட்ஸ் தான் வயர்லெஸ் சார்ஜ் சப்போர்ட் ஆகும். ஸோ இது நம்ம ஸ்னாப் பண்ணிட்டோன்னா ஓகே சார்ஜ் ஆக ஸ்டார்ட் ஆகிடுச்சு. சிம்பிள். அது இல்லாமல் இது 25 வாட்ஸ் சப்போர்ட் பண்ணதுனால இப்போ இருக்கிற நியூ டெக்னாலஜி உள்ள எல்லா ஃபோன்ஸுக்குமே பார்த்தீங்கன்னா டக்குன்னு சார்ஜ் ஆகும். அண்ட் இதில் பார்த்தீங்கன்னா அந்த ஓவர் ஹீட் ப்ரொடக்ஷன்ஸு அப்புறமா இந்த மாதிரி உப்பும் தருதுங்களா. ஸோ இந்த மாதிரி நார்மல் பவர் பேங்க்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா வெடிக்கிற நிலைமைக்கு போகும். ஸோ அந்த ப்ரொடக்ஷன்லாம் இதில் நிறையாவே கொடுத்துருக்காங்க. இதுதான் 20,000 mAh. இது பார்த்தீங்கன்னா வெயிட் இதுக்கும் கம்பேர் பண்ணும்போது கிட்டத்தட்ட வெயிட் பார்த்தீங்கன்னா ரெண்டுமே ஒன்று தான். பட் சைஸ் வைஸ் பார்த்தீங்கன்னா இது நீங்கள் பாக்கெட்டில் கேரி பண்ணிக்கலாம். இது கேரி பண்ணிங்கன்னா ஃபுல் பாக்கெட்டே அடைச்சிரும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நம்ம ஐஃபோன்ஸ் இப்போ லான்ச் பண்ண எல்லா கலர்ஸ்லையுமே தான் இந்த பவர் பேங்க் வரும். வெறும் 3 கலர் தான். ஒன்று பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி காஸ்மிக் ஆரஞ்சு, ஒன்று பார்த்தீங்கன்னா சில்வரு, இன்னொன்று பார்த்தீங்கன்னா டீப் பர்பிள்னு சொல்லிட்டு ஒரு கலரு. ஸோ அந்த ஐஃபோனுக்கு ஏற்ற மாதிரி இது புதுசாக இப்போ தான் லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ மற்ற பவர் பேங்க்லாம் பார்த்தீங்கன்னா எல்லா பவர் பேங்க்கும் மோஸ்ட்லி 15 வாட்ஸ் தான் உங்களுக்கு வயர்லெஸ் சார்ஜ் ப்ரொடியூஸ் பண்ணோம். இது பார்த்தீங்கன்னா 25 வாட்ஸ். நான் சொன்ன மாதிரி இது C2 சப்போர்ட்னால உங்களுக்கு வந்து ஃபாஸ்ட்டாகவும் இருக்கும், ரிலையபிளாக இருக்கும். இதில் பார்த்தீங்கன்னா நான் வந்து 4 டைம்ஸ் வரைக்கும் ஒரு வாட்டி நான் இதில் சார்ஜ் போட்டிங்கன்னா 4 டைம்ஸ் வரைக்கும் நீங்கள் ஐஃபோனை சார்ஜ் பண்ணிக்கலாம்னு சொல்கிறாங்க. பட் மேக்ஸிமம் 4 டைம்ஸ்லாம் வராது, 3 டைம்ஸ் வச்சுக்கலாம். ஏன்னா இது பார்த்திங்கன்னா ஹீட்டில் நம்ம இருக்கிற சுச்சுவேஷனில் இப்போ பார்த்திங்கன்னா இப்போ நம்ம சம்மர் சீசனால் ஆட்டோமேட்டிக்காக பவர் பேங்க் ஹீட்டப் ஆகும். அதிலே பார்த்திங்கன்னா சார்ஜ் நம்மளுக்கு வந்து குறையும். ஸோ அதனால் உங்களுக்கு வந்து 3 டைம்னு வச்சுக்கோங்க. அண்ட் இதில் பார்த்திங்கன்னா சார்ஜ் போகிறதுக்கான டைப் சி போர்ட் இடம் கொடுத்துருக்காங்க. அப்புறமா நம்மளோட நார்மலாக நீங்கள் கன்வென்ஷனலாக எதனா ஒயர் வச்சுருக்கீங்கன்னா டைப் பி அந்த மாதிரி இருக்கும் பார்த்தீங்களா, USB அது வரைக்கும் கூட நீங்கள் சார்ஜ் போட்டுக்கலாம். பட் நான் என்ன சொல்லுவேன்னா இதில் இருக்கிற ஒயரை யூஸ் பண்ணுங்கள். உங்களுக்கு டேரெக்டாகவே வந்து உங்களுக்கு வந்து 35 வாட்ஸ் சார்ஜிங்கே உங்களுக்கு பவர்ஃபுல்லாக வந்துடும். ஏன்னா ஐஃபோன் பார்த்தீங்கன்னா 40 வாட்ஸ் சப்போர்ட் பண்ணுது வயர்டு. அண்டு சாம்சங் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 60 வாட் சப்போர்ட் பண்ணுது. ஸோ அது பொறுத்த வரைக்கும் ஸ்லோ தான். பட் ஒயர்லெஸ்ஸாக நான் சார்ஜ் பண்ண போகிறேன்னா அதுக்கு இது கரெக்டாக இருக்கும்.
ஸோ இந்த பவர் பேங்க் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பில்ட்டு பார்த்தீங்கன்னா பார்க்குறதுக்கு மெட்டல் மாதிரி தான் இருக்குது. பட் இது மெட்டலாக என்னன்னே சொல்ல தெரில, ஹார்ட் பிளாஸ்டிக் மாதிரி தான் எனக்கு ஃபீல் ஆகுது. அண்ட் அவுட்புட்டு எல்லாமே கொடுத்துருக்காங்க. அண்ட் டைப் ஏல பார்த்தீங்கன்னா நம்மளோட டைப் ஏ பார்த்தீங்கன்னா இங்கே பார்த்தீங்கன்னா 18 வாட்ஸ் வந்து நம்மளுக்கான ப்ரொடியூஸ் பண்ணுது நம்மளோட சார்ஜிங்கு. ஸோ இது பார்த்தீங்கன்னா ஏரோசிங்க் ஆர்பிட் 20K இந்த பவர் பேங்க்கோட பேர், ஆம்ரேந்து. இதுக்கு முன்னாடி ஆம்ரேந்து போட்டிருப்பேன் ப்ளூ கலரில். நிறைய பேர் அது கமெண்ட்டில் கேட்டிருந்தாங்க, என்ன ப்ரோ என்ன வச்சுருக்கீங்களா? இல்லை அந்த பவர் பேங்க்கும் உப்பி போச்சு. அதுவும் பார்த்தீங்கன்னா ஒயர்லெஸ் தான், பட் அது வெறும் 10,000 mAh தான். அதுவே இந்த சைஸில் தான் இருக்கும், ஆனால் அது 10,000. பட் இது பார்த்தீங்கன்னா 20,000. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ இப்போ தான் நான் வாங்கியிருக்கேன். மறுபடியும் ஒரு 6 months கழிச்சு இதோட ரிவ்யூ நான் ஃபுல் ரிவ்யூ மறுபடியும் போடுறேன். ஏன்னா இது உப்புச்சா இல்லை வந்து சார்ஜ் நிற்குதா இல்லை டிஸ்சார்ஜ் ஆகுதான்னு சொல்லி எல்லாமே நான் உங்களுக்கு பர்ஃபெக்டாக சொல்கிறேன். இப்போதைக்கு நான் ஐஃபோனும் இந்த சாம்சங்கும் சார்ஜ் பண்ணும்போது ரெண்டுமே பார்த்தீங்கன்னா ரொம்ப ஃபாஸ்ட்டாகவே ஏறுது. எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஸோ பையிங் லிங்க்கு எல்லாமே பார்த்தீங்கன்னா நம்மளோட டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ப்ராடக்ட் லிங்க் டேகும் பண்ணிடுறேன். எனக்குன்னே வருவீங்களா? ஸோ ஓகே கைஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். அண்டு இப்போதைக்கு இது நியூலி லான்ச்டு ப்ராடக்ட்டு. ஸோ நான் வந்துட்டு இது ஒரு 1 வீக்காக யூஸ் பண்ணிகிட்டு இருக்கேன். ஜஸ்ட் அன்பாக்ஸ் பண்ணணும்னு சொல்லிட்டுறதுக்காக தான் நான் அன்பாக்ஸ் மாதிரி ஒரு எக்ஸ்பீரியன்ஸ்க்காக 1 வீக்காக நான் யூஸ் பண்ணதில் எனக்கு பர்ஃபெக்டாக இருக்குது. எனக்கு எந்த இஷ்யூஸும் இல்லை. என்னென்னா கொஞ்சம் வெயிட் கொஞ்சம் அதிகமாக இருக்குது, மற்றபடி வேறு எதுவும் இல்லை. எனக்கு 20,000 mAh சின்ன சைஸில் கிடைக்கிது, பெரிய விஷயம். ஸோ உங்களை நான் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்குறேன். until then it's bye from Austrian Pilot.